ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். வரி பகிர்வில் மாநிலங்களுக்கான பங்களிப்பை 50% உயர்த்த வேண்டும். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் திமுகவினர் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுகிறார்கள். திமுக நிர்வாகியால் மாவட்ட ஆட்சியர் மிரட்டப்பட்டதை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இருமொழி கொள்கையில் திமுக அரசு மிக உறுதியாக இருக்கிறது. அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்து. தமிழகத்தை காக்கும் காவல் அரணாக உருவெடுத்திருக்கிறார் என புகழாரம். அடுத்த மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும். தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்திற்கான மத்திய அரசின் கல்வி நிதி மறுக்கப்பட்டதை காரணம் காட்டி மத்திய அமைச்சரின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு. சென்னையில் மாணவ இயக்க கூட்டமைப்பினர் கருப்பு கொடி போராட்டம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். வரி பகிர்வில் மாநிலங்களுக்கான பங்கை 50% உயர்த்தி வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் பங்கின் அளவை 41 விழுக்காட்டிலிருந்து 40% குறைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் வருவாயில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் பங்கு போதுமானதாக இல்லை என கூறப்படும் நிலையில் மத்திய அரசின் இந்த முடிவு மாநிலங்களின் நிதி நெருக்கடியில் மேலும் அதிகரிக்கும் என எச்சரித்துள்ளார். மத்திய அரசுக்கு வரிகள் மூலம் 100 ரூபாய் வருமானம் கிடைத்தால் அதில் பகிர்ந்தளிக்கப்படும் 41 ரூபாயில் தமிழகத்திற்கு 1 ரூபாய் 64 பைசா தான் கிடைக்கிறது என்றும், மத்திய அரசுக்கான வருமானம் முழுவதும் மாநிலங்களிலிருந்து கிடைக்கும் பொழுது மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய பங்கை குறைக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வரி பகிர்வில் மாநிலங்களுக்கான பங்கை 40% குறைக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட்டுவிட்டு மாநிலங்களுக்கான பங்கை 50% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வருகையை கண்டித்து சென்னை கிண்டியில் மாணவ இயக்க கூட்டமைப்பு போராட்டம் நடத்தியது. தமிழகத்திற்கு மத்திய அரசு கல்விக்கான நிதியை ஒதுக்காதது, ஹிந்தி திணிப்பு ஆகிய பிரச்சனைகளை முன்வைத்தும் மாணவர்கள் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். தமிழகத்தில் இந்தியை திணிக்க முடியாது என்றும், தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதியை தர மறுப்பது சர்வாதிகாரம் என்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமூக வலைதளங்களில் குற்றவாளிகளுக்கு போட்டியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் தினமும் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். மொழிப்போரில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என முதலமைச்சர் தனது பிறந்த நாளை முன்னிட்டு வீடியோ ஒன்றை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். இந்த வீடியோவை சுட்டிக்காட்டி அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மாநிலம் முழுவதும் சீர்குலைந்து கிடக்கும் சட்ட ஒழுங்கு, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாததால் அரங்கேறும் பாலியல் வன்முறைகள் என ஒரு புறம் ஒட்டுமொத்த தமிழகமே இரண்டு கிடக்கும் பொழுது தினமும் முதலமைச்சர் ஸ்டாலின் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் இளமைக்கான சினிமா கனவுகளுக்கு வழிகாடா தமிழக மக்களா முதலமைச்சரே என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மக்களை பற்றி எப்பொழுதுதான் யோசிப்பீர்கள் என்றும் அண்ணாமலை வினவியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி அவரை நேரில் சந்தித்து மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பிறந்த நாள் காணும் தமிழக முதல்வரும் திமுக தலைவரும் தன்னுடைய அருமை நண்பருமான மு.க. ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என நேரில் சந்தித்து வாழ்த்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களும் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் பல்வேறு நெருக்குதல்களுக்கு ஆளாகும் காலத்தில் தன் முன்னோர்களை போலவே தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரணாக உருவெடுத்திருக்கிறீர்கள் ஸ்டாலின் என்று புகழாரம் சூட்டிய கமல்ஹாசன், முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கெட் அவுட் என்று சொல்லும் சிலர் விரைவில் கட் அவுட் வைத்து நடிக்க சென்று விடுவார்கள் என நடிகர் விஜயை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட் அவுட் மட்டும் வைத்து நடித்து கொண்டிருந்தவர்கள் இன்று கெட் அவுட் என்று சொல்கிறார்கள் என்றும்,
அரசியலில் முக்கியத்துவம் பெறவில்லை என்றால் மீண்டும் கட்டவுட் வைத்து தானாகவே நடிக்க சென்று விடுவார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். ஹிந்தி வேண்டாம் என்று சொல்வதை அவர்களுடன் கூட்டணியில் இருக்கும் ராகுல் காந்தி ஆதரிக்கிறார்களா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழுக்கு திமுக தான் முழு பாதுகாவல் என்பது போல் ஆகிவிட்டதாகவும் பாஜகவுக்கு தமிழ் மீது மிகுந்த பற்று இருக்கிறது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அடுத்த மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் வழக்கம் போல் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள கோரிக்கைகளின் அடிப்படையிலும் நிதியாண்டின் இறுதி மாதம் என்பதாலும் அடுத்த மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் அனைத்து பதிவு அலுவலகங்களும் வழக்கம் போல செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் ஆவண பதிவுகளுக்கு விடுமுறை நாள் கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100 முன்பதிவு டோக்கன்களும் 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200 முன்பதிவு டோக்கன்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாய்ந்தாலும் மடிந்தாலும் இருமொழி கொள்கையில்தான் தாங்கள் உறுதியாக இருப்போம் என அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்களுக்கு இந்த மொழியை பற்றி தெரிகின்றதை விட ஏதோ பதவிக்காக இந்த மாநிலத்தின் உரிமைகளை பற்றி அறியாதவர்கள் பிதற்றுகின்ற பிதற்றல்களுக்கெல்லாம் பதில் கூறும் நிலையில் இல்லை என கூறினார். ஹிந்தியை திணிக்க முயற்சி செய்பவர்களுக்கு 2026 பேரவை தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி தருவார்கள் என கூறிய அமைச்சர், இதுபோன்று பேசி வரும் ஆளுநர் ரவி போன்றவர்கள் 2026க்கு பிறகு இருக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். பொதுமக்களை பாதிக்கக்கூடிய முத்திரைத்தாள் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தென்காசியில் பணியை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முத்திரைத்தாள் கட்டண உயர்வை தமிழக அரசு குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாவட்ட நீதிமன்றங்களில் விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர் சங்கத்தினர் கடந்த 3 நாட்களாக பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அப்பகுதி திமுக சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி குழந்தைகள் பங்கேற்று கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொண்டனர். பள்ளி கல்வித்துறை தொடர்பாக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை மாணாக்கரிடம் எடுத்துக்கூறி முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை திமுகவினர் கொண்டாடி மகிழ்ந்தனர். தேசிய அறிவியல் தினத்தை ஒட்டி கும்பகோணம் அருகே நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இந்த கண்காட்சியில் எல்கேஜி வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமாக பங்கேற்று ரோபோ மனிதன், தீயணைப்பு கருவி, நிலநடுக்க எச்சரிக்கை கருவி உள்ளிட்ட தங்களது அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். மேலும் இந்த அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் திமுகவினர் குறுநில மன்னர்களைப் போல் செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திமுக தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மச்செல்வன், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிரட்டல் விடுத்ததாக செய்திகள் வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார். தருமபுரியில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இதுபோன்ற மிரட்டல் சம்பவங்கள் நடைபெற்று வருவதன் எடுத்துக்காட்டுதான் இது என எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதும், அரசு அதிகாரிகளை மிரட்டி தாங்கள் ஏவலுக்கு அணிபணிய வைப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என அவர் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தனை இன்னல்களுக்கு ஆளாக்குவார் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கரூர் அருகே ஆந்திர மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 20,000 ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து கஞ்சாவை வாங்கி சேலத்திலிருந்து கரூர் வழியாக மதுரைக்கு கடத்த திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய திருக்காம்பலியூர் பகுதியில் போலீசார் சோதனை செய்தனர்.
அப்பொழுது அவ்வழியாக வந்த பேருந்தை மறித்து அதில் சந்தேகத்திற்கிடமான வகையில் பயணம் செய்த 5 பேரை சோதனை செய்த போது அவர்கள் கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களிடமிருந்து 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 5 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தார். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.